ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 2 நாளாகம புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆம் தேவ ஜனமே, ஐஸ்வர்யத்தையும் மகா பெரிய மகிமையையும் கனத்தையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? சாலமோனுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் இந்த நாளிலும் நமக்கும் தருகிறார். இன்றைக்கு நாம் விரும்புகிறது அதுதானே. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அநேகர் என்னை மதிக்க வேண்டும், என்னை கனப்படுத்த வேண்டும், என்னிடத்துல பணம் ஐஸ்வர்யம் பெருகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். அதற்காக அநேக வழிகளிலே நாம் என்ன செய்கிறோம்? இதோ நாம் எல்லாவற்றிலும் முதன்மையானவர்களாக திகழுவதற்கும் நாம் எல்லாரும் போற்றப்படுகிறவர்களாய் இருப்பதற்கும் இதோ நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்தே ஐஸ்வர்யமும் வேதனையை கூட்டாத ஐஸ்வர்யமும் மகிமையும் சம்பத்தையும் கனத்தையும் கர்த்தர் ஒருவராலே கொடுக்க முடியும். ஆம் தேவ ஜனமே, ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டு இதோ நம் வாழ்நாள் குறுகி போய்விட்டதென்றால் என்ன செய்ய முடியும்? ஐஸ்வர்யத்தையும் அதை அனுபவிக்கக்கூடிய பலனையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவனை உயர்த்துகிறதும் ஒருவனை தாழ்த்துகிறதும் ஒருவனை கீழே தள்ளுகிறதும் அவராலே ஆகும். தேவ ஜனமே, நேபுகாத்நேச்சார் வாயை திறந்து சொன்னான், நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி மிகவும் பெருமை அடைந்து எவ்வளவு பெரிய பாபிலோன் என்று சொல்லி மகா மேன்மையாக நினைத்தான். ஒரு நிமிஷத்திலே அவனை கர்த்தர் என்ன செய்தார்? புல்லை தின்கிற மாட்டை போல மாற்றினதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் நீங்கள் தேடி ஓடாதீர்கள். தேவ சமூகத்திலே கரங்களை நீட்டி காத்திருக்கும் பொழுது உங்களை உயர்த்த தேவனால் முடியும் என்பதை அநேகரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே கலங்காதிருங்கள். பணம் நமக்கு தேவைதான், ஐஸ்வர்யம் நமக்கு தேவைதான், கனம் நமக்கு தேவைதான். இதை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை நினைத்து நோக்கி பாருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கரங்களை நீட்டி காத்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. நாங்கள் செய்கிற வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.